அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த ஒரு வாரமாக ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை எப்படி அமைய போகின்றன, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்று பார்க்கும் போது குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்த தருணமாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை எப்படி அமைகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குரு சுக்கிர மங்கள யோகமானது நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 4ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் தேதியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பலம் பெற போகிறாருங்க. அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த வாய்ப்புகளை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே குரு சுக்கிர மங்கள யோகம் எனப்படுவது பல்வேறு வகையில நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் என்னுடைய வாழ்வில் கஷ்டம்தான் நிரம்பி இருக்கிறது, ஆனால் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும் என்றுதான் சொல்கிறீர்கள், ஆனால் அதுபோன்று எனக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் ஒன்றும் எழவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகளை நாம் அவர்களுடைய வெளிப்பாடாக பார்க்க முடிகிறது. ஆனால் மனித வாழ்வு என்பது வெறும் இன்பமயமானது மட்டுமல்ல, இன்ப துன்பம் கலந்த ஒன்றுதான். ஆனால் அதில் இருக்கக்கூடிய துன்பங்கள் கவலைகளை மறைந்து இன்பமயமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை நவ கிரகங்களும் ஏதோ ஒரு வகையில் வழங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நவ கிரகங்கள்ல சாதகமற்ற தன்மையை நாம் உன்னித்து பார்ப்பதை விட்டுவிட்டு இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்கிற அதை நான் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு என்னுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை சந்திப்பேன் என்று நேர்மையான சிந்தனையுடன் அனைத்து விதமான பணிகளையும் அணுகும் போது அவை அனைத்திலும் நிச்சயமாக காரிய வெற்றி கிடைத்து யோகம் நிறைந்தவையாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் நவ கிரகங்களுமே அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்க முடியாதுங்க. ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது எதிரெதிர் திசையில் நிற்பதும் இதற்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே நவ கிரகங்களின் அமைப்பும் சாதகமாக வரவில்லை என்றாலும் கூட சில கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமற்று இருந்தாலும் கூட தற்போது எந்த கிரக நிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது, நமக்கு நன்மை தர கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணித்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றி கிட்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. பல்வேறு வகையான தடைகள், மன வருத்தம், வேதனை, அவமானம், துன்பம் போன்ற அனைத்துமே விலகி மகிழ்ச்சி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க. அதில் ஒரு நல்ல பலனை நல்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவதுதான் இந்த குரு சுக்கிர மங்கள யோகம். பொதுவாகவே மங்களகாரகன் என்று செவ்வாய் அழைக்கப்படுகிறாருங்க. ஒருவருடைய வாழ்வில் சுப நிகழ்வுகள் எந்த விதமான தடையும் சிரமமும் இல்லாமல் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்றால் பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாய் பொதுவாக சுக்கிரனுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்கிறாங்க. அது மட்டுமல்லாது நவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக செவ்வாயுடன் இணையும் போது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும். அதாவது புதிய தொழில் துவங்கி கடை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு வகையான மகிழ்ச்சியான சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பை இந்த சுக்கிர மங்கள யோகமானது உருவாக்கி கொடுக்கிறதுங்க. சுப நிகழ்வுகளிலும் எதிர்பாராத வகையில் மகிழ்ச்சியோடு சேர்ந்த முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் இணைந்து குருவுடன் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக இந்த சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்கிறது. இதிலும் குறிப்பாக குருவுடன் இணைந்தால் குரு சுக்கிர மங்கள யோகமும் குருவின் சுப பார்வை கிடைக்க பெறுவதாலும் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். மனித வாழ்வுல குரு பகவானுடைய சுப பார்வை அபரிவிதமாக கிடைக்கும் போது அவர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அண்ணல்கள், இன்னல்கள், துன்பங்கள் அனைத்தையும் விலக்கி நன்மையை நல்கக்கூடிய ஒரு முக்கியமான தோஷமற்ற நவகிரகங்களிலே அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அப்படிப்பட்டவரின் சுப பார்வை செவ்வாய் மற்றும் சுக்கிரனின் மீது அளவற்ற முறையில் பதிகிறதுங்க இந்த வாரத்தின் இறுதி வரைக்குமே. எனவேதான் சுக்கிர மங்கள யோகம்
யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு பகவானின் சுப பார்வையால் குரு சுக்கிர மங்கள யோகம் நிறைந்த இந்த தருணத்தில் கலைத்துறை, அரசியல் துறை, தொழில் என எந்த பணிகளை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. தடைகள், தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்ற வாய்ப்புகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது சாதகமான கிரக அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக இந்த குரு சுக்கிர மங்கள யோகத்தில் 3 கிரக நிலைகளும் வலுவான முன்னேற்றத்தை கொடுப்பதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் இந்த வாரத்தில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி குரு சுக்கிர மங்கள யோகமானது கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் கிரக அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது, மற்ற கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிர மங்கள யோகமும் குரு மங்கள யோகமும் இந்த 3 கிரக நிலைகளின் அமைப்பு காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரக நிலைகளும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். யார் முன்னாடி நீங்கள் வெற்றியை பெற வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்களே வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஆனால் கிருஷ்ண கிரகமும் வித்யாகாரருமாக இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் இணைந்து அஷ்டமத்தில் வீற்றிருக்கின்றன. இந்த 2 கிரக நிலைகள் அஷ்டமத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட வேண்டாம், நிதானத்துடன் செயல்படுங்க. அது மட்டுமல்லாது சில நேரங்களில் சின்ன சின்ன காரிய தடைகளும் அலைச்சலும் அதீதமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உடல்நல ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் மற்றும் புதன் உறுதிப்படுத்துகின்றன. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சனி பகவான் மிக வலுவாக 9ல் அமர்ந்திருக்கிறாருங்க. பாக்கியஸ்தானமாகிய 9ல் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி 9ல் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்குங்க. தற்போது முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வகையில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கனகச்சிதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முதலீடுகள் அதிகரிக்கும். திட்டமிட்டதை விட லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். அது மட்டுமல்லாது ராகு ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. எனவே தொழில் ரீதியாக நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள்ல நல்ல பல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கிறது. ஆனால் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் சில நேரங்களில் எதிர்மறையான சிந்தனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்க்கும் போது சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை. மேலும் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு இந்த வாரம் முழுவதுமே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த வாரத்தில் குரு சுக்கிர மங்கள யோகத்தின் காரணமாக பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான நன்மை நிறைந்த விஷயங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்.